இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி சகாய அன்னைக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான ஒரு நாள். அன்புமிக்கவர்களே, இந்த நாளில் நம்முடைய குடும்பங்களை சகாய அன்னையினுடைய பரிந்துரைக்கு ஒப்பு கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய குடும்பங்களில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை எழுத காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு நாளாகவும் இதை ஏறெடுக்க உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற புனித செசாரியூஸ் என்பவர். இந்த புனிதரானவர் கிபி 331ஆவது ஆண்டு பிறந்த ஒரு புனிதராக கருதப்படுகிறார். இவருடைய பெற்றோர்கள் இருவருமே புனிதர்கள். இவருடைய சகோதரரும் புனிதராக ஒரு புனிதர்கள் நிறைந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த செசாரியூஸ். மிக இளைய வயதிலேயே கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குகிறார். அரசவையில் இவருக்கு பதவி கிடைக்கிறது. மருத்துவராகவும் இருக்கிறார். இருந்தாலும் ஒருவித உலகப்போக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று இவர் வாழ்ந்த அந்த ஒரு பகுதியில மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்ட ஒரு காரணத்தினால் அந்த நிலநடுக்கத்தின் பேரழிவை இவர் நேரடியாகவே காணுகிறார். அச்சத்திலும் கலக்கத்திலும் இருந்த இவருடைய அண்ணன் மறுபடியும் மனம் மாற்றி உலகப்போக்கான ஒரு வாழ்க்கையிலிருந்து புனிதமான ஒரு வாழ்க்கைக்கு இவருக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆன்மீகமிக்கவர்களே, அதற்கு பிறகு சில காலத்திலேயே பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டு இவர் இறைவனடி சேர்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இந்த புனித செசாரியூஸை போல மனம் திரும்புகிற ஒரு வாய்ப்பு கிடைத்த நேரத்தில் மனம் திரும்பி புனித ஒரு வாழ்வை வாழ்ந்து இன்றைக்கு புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். தவ காலம் என்பது மனம் திரும்புதலின் ஒரு காலம், அருளின் ஒரு காலம். இறைவன் நமக்கு கொடுக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இறைவனுக்கான வழியை தேர்ந்தெடுக்க, இறைவனை நோக்கி அந்த பாதையை தேர்ந்தெடுக்க இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. ஆன்மீகமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபங்களுக்கெல்லாம் தலையாய ஜெபம் என்று அழைக்கப்படுகிற விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தினுடைய வாசகத்தை தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த ஜெபத்தை பற்றின விளக்கங்களை பல இன்றைய மறைவுரைகளில் உங்களுக்கு நான் தெளிவாக விளக்கி இருக்கிறேன். அதில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. அன்புமிக்கவர்களே, இங்கு இருக்கிற யாரும் அனாதைகள் இல்லை. இங்கு இருக்கிற நமக்கு எல்லோருக்குமே விண்ணுலகில் நமக்கான ஒரு தந்தை இருக்கிறார். அந்த தந்தை இரு கரங்களை விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய் 24 மணி நேரமும் 7 நாட்களும் நமக்காக காத்திருக்கிறார். ஆகவே நாம் தனித்து விடப்பட்ட ஆன்மீக அனாதைகள் அல்ல, தனித்து விடப்பட்ட ஆதரவற்றவர்கள் அல்ல. நமக்கான ஆதரவு, நமக்கான தந்தை விண்ணுலகில் இருக்கிறார் என்பதுதான் இந்த ஜெபம் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு முதல் பாடம் என்பது. இரண்டாவது முக்கியமான ஒரு பாடம், உமது சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்புமிக்கவர்களே, எப்பொழுது நம்ம உண்மையான மகிழ்ச்சியை அடைகிறோம் என்றால் இறைவனுடைய சித்தத்தை நம்முடைய சித்தமாக, இறைவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கை திட்டமாக மாற்றி இறைவனுடைய திருவுளம் இந்த மண்ணுலகில் நடப்பதற்காக நம்ம முயற்சி செய்கிற நேரத்தில் நம்முடைய வாழ்வு உண்மையான மகிழ்ச்சியை அடைந்த ஒரு வாழ்வாக இருக்கும். மாறாக இவ்வுலகத்தின் தேவைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற முயற்சி செய்தால் வெறும் ஏமாற்றம் மட்டுமே கிடைக்கும் என்பதை இந்த இரண்டாவது செய்தி நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவது ஒரு செய்தி என்பது, அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். அன்புமிக்கவர்களே, இறை பராமரிப்பு மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் எவ்வித பேராசைக்கும் இடம் கொடுக்காமல் இறைவன் நமக்கு அன்றாட உணவை மட்டும் தரும்படியாக சுயநலமற்ற இறைவனை சார்ந்த ஒரு வாழ்வை வாழத்தான் இந்த ஜெபம் மூன்றாவதாக நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நான்காவதாக இந்த ஜெபத்துல, நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும் அப்படி என்று இந்த மண்ணுலகில் மகிழ்ச்சியான மனநிறைவான ஒரு வாழ்வு என்பது இறைவனிடத்துல மன்னிப்பு பெற்று சக மனிதர்களிடத்திலும் மன்னிப்பை கொடுத்து பெற்று வாழ்வதுதான் உண்மையாகவே ஒரு மனித வாழ்வு என்பதை இந்த ஜெபம் நமக்கு உணர்த்துகிறது. அன்புமிக்கவர்களே, சமீபத்தில் ஜப்பான் தேசத்துல வெளியான ஒரு வீடியோ காணொலி உலகம் முழுவதும் ரொம்பவும் வைரலாக போய் கொண்டிருக்கிறது. பஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சின்ன குரங்கு குட்டியினுடைய ஒரு காணொளி தான்.
ஒரு மிருக காட்சி சாலையில இந்த பஞ்ச் என்கிற இந்த சிறிய குரங்கு குட்டி தனித்து விடப்படுகிறது. குரங்குகளுடைய வாழ்க்கை முறை என்பது சற்று வித்தியாசமானது. மிக இளைய வயதிலேயே குரங்குகள் குட்டியாக இருக்கிற நேரத்துல அந்த தாயை விட்டு பிரிந்தால் அந்த குரங்கு குட்டிகளை அந்த கூட்டத்தில் அந்த குரங்குகள் சேர்க்கவே சேர்க்காது, தனித்து தான் விடப்படும். ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த பஞ்ச் என்று சொல்லப்படுகிற ஒரு குரங்கு குட்டி தன்னுடைய தாயினால் ஒதுக்கப்படுகிறது, அந்த கூட்டத்தினால் ஒதுக்கப்படுகிறது. வெறுத்து ஒதுக்கப்பட்ட அந்த குரங்கு குட்டி தனிமையிலும் சோகத்திலும் இருந்து கொண்டிருக்கிறதை கண்ட அந்த மிருக காட்சி சாலையினுடைய ஒரு பணியாளர் இந்த சிறிய பஞ்ச் என்கிற அந்த குரங்கு குட்டி பக்கத்துல ஒரு குரங்கு பொம்மையை கொடுக்கிறார். அந்த குரங்கு பொம்மையை தன்னுடைய தாயாக பாவித்து, தன்னுடைய தாயாக நினைத்து, அந்த பஞ்ச் என்கிற சின்ன குரங்கு குட்டி 24 மணி நேரமும் 7 நாளும் அந்த குரங்கு பொம்மையை இழுத்து கொண்டு, அந்த குரங்கு பொம்மையினுடைய மடியில படுத்துக்கொண்டு, அந்த குரங்கு பொம்மையை கட்டிப்பிடித்து கொண்டு, உயிரற்ற ஒரு பொம்மையை தன்னுடைய தாயாக நினைத்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக வாழ்கிற ஒரு காணொளி தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் வைரலாக போய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது சொல்லுகிறார்கள் அதற்கு சரகேட் மதர் என்று சொல்லப்படுகிற வாடகை தாய் மூலமாக அந்த குரங்கை அவர்கள் ஏற்றுக்கொள்ள செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வருகிறது. இருந்தாலும் இந்த மண்ணுலகில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவருமே, விலங்குகளும் சரி மனிதர்களும் சரி, இன்றைக்கு அன்புக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விண்ணகத்தில் இருக்கிற தந்தை நமக்காக இருக்கிறார். அவருடைய அன்பு பேரன்பு, அவருடைய இரக்கம் மேலானது. அவர் நம்மை தண்டிப்பதில் காலம் தாழ்த்துகிற ஒரு தந்தையாக இருக்கிறார், மன்னிப்பதில் பேரன்பு கொண்டவராக இருக்கிறார். ஆகவே நாம் ஆன்மீக அனாதைகள் அல்ல, இறைவன் நமக்கு தந்தையாக இருக்கிறார் என்கிற அழகான செய்தியை உணர்ந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் இறைவனுடைய கரம் பிடித்து மகிழ்ச்சியோடு நிறை வாழ்வை நோக்கி பயணிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.